மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்க ப்ரொக்கோலியை வச்சு நம்ம இன்னைக்கு சூப்பரான ப்ரொக்கோலி முட்டை பொடி மாஸ் பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரொக்கோலி பொடி மாஸ் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 5 பல்லு பூண்டை பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரொக்கோலியில் அதிகமான நார் சத்து இருக்கிறதுனால நம்ம உடலில் இருக்க அதிகப்படியான கொழுப்பை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். காலிஃப்ளவரில் இருக்க மாதிரியே ப்ரொக்கோலிலையும் குட்டி குட்டி புழு இருக்கும். ஸோ அதனால் காலிஃப்ளவர் எப்படி நம்ம க்ளீன் பண்ணுவோமோ அதே மெத்தடில் சுடுதண்ணி ஊற்றி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து வடிகட்டி எடுத்தோம்னா அதில் இருக்க புழுலாம் போயிட்டு நம்மளுக்கு க்ளீனாக வந்துடும். ப்ரொக்கோலியை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரத்த அழுத்த பிரச்சனை, இதய சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்ய ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ப்ரொக்கோலியை தொடர்ந்து எடுத்துட்டு வந்தோம்னா கேன்சரையே வராமல் தடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. க்ளீன் பண்ண ப்ரொக்கோலியை இன்னும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போதான் பொடி மாஸ்க்கு சூப்பராக இருக்கும். ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட பொடியா கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க ப்ரொக்கோலியும் சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். ப்ரொக்கோலியை அதிக நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா போதும். ப்ரொக்கோலியில் 100% மேலே வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் கே இருக்கிறதுனால பல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்யும். ப்ரொக்கோலி வதங்கினதும் உடைச்சு வச்சிருக்க 4 முட்டையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எலும்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கவங்க அடிக்கடி ப்ரொக்கோலியை உணவோடு சேர்த்துட்டு வரும்போது எலும்புகளுக்கு வலிமை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கும். ஃபைனலாக ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னா சூப்பரான ப்ரொக்கோலி முட்டை பொடி மாஸ் ரெடி. இது நீங்கள் எந்த ரைஸ் கூட வேணும்னாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி டேஸ்டியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இது மட்டும் இல்லாமல் ப்ரொக்கோலியில் இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. இனிமேலாவது ப்ரொக்கோலியை அவாய்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பொரியலாவோ இல்லை சாலட்டாவோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நந்தூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.